அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிக்கலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தேர்பவது மே சதா. ஓகே, இப்போ நேற்று பார்த்த கிளாஸை இன்றைக்கி ஒரு தடவை பார்த்துடலாம். நான் உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன். ஸ்வர் அப்படின்னா வவல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் தமிழ் மாதிரியே தான் வரும். பாருங்கள், அ ஆ, இ ஈ, உ ஊ. ஏ வராதுன்னு சொன்னேன், அதுக்கு பதிலாக ரு அப்படிங்கிற லெட்டர் வரும். ஏக்கு அப்புறம் ஐ, ஐ இந்த லெட்டர் வரும். ஏ ஐ, ஓகேங்களா? இந்த ஏக்கு பதிலாக இந்த லெட்டர் வரும்னு சொன்னேன். அதாவது வேற ஒரு லெட்டர் இங்கே வந்திருக்கு, இது வந்து ஏ. சரிங்களா? அ ஆ இ ஈ உ உ ரு, அப்புறம் ஏ. ஓகேங்களா? ஏ, அடுத்தது ஐ. இப்போ ஏ மாதிரியே இந்த மாதிரியே லெட்டர் ஐ வரும். சரிங்களா? பாருங்கள், ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அந்த ஸ்மால் ஜே போட்டுக்கிறோம். அப்புறம் இப்போ இந்த லெட்ரு ஒரே மாதிரி இருக்குங்களா? இந்த ஜே வருது இல்லைங்களா? இந்த இடத்துலேருந்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு கர்வ் போட்டுக்கிறோம், அப்பர் லைன். தட் இஸ் கால்ட் ஐ. ஓகேங்களா? இப்போ ஊக்கு அப்புறம் ஏ வராதுன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா ரு அப்படிங்கிற லெட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது ஏ, அப்புறம் ஐ. ஓகேங்களா? ஏ ஏ ஐ தமிழில் அப்படி தான் நாங்கள் வரும். அதே மாதிரி ஏக்கு பதிலாக ரு வந்திருக்கு. இப்போ ஏ ஐ. அடுத்தது ஓ. ஓ வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஆ போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி போட்டுக்கணும். இது வந்து ஆ. இப்போ ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஆ. இந்த ஸ்டாண்டிங் லைன்லேருந்து ஒரு லெஃப்ட் சைட் கர்வ் போட்டால் ஓ. ஏ ஐ ஓ. அடுத்தது ஔ. இப்போ ஓ ஓ தமிழில் வரும் இல்லைங்களா? ஏ ஐ எழுதிட்டேன், ஓ ஓ தமிழில் வரும். அப்போ அந்த ஓ அது வந்து வராது ஹிந்தியில். ஓகேங்களா? அது வராது, ஆனால் ஓ மட்டும்தான் வரும். நம்ம ஓன்னு ஓ எழுதுனோம்னா எல்லாத்துக்குமே இந்த ஓ தான் போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. ஒன் அப்படின்னம்னா இந்த ஓ தான் போட்டுக்கணும். ஓ அந்த ப்ரனவுன்ஸில் ஓ ப்ரனவுன்ஸில் தான் வரும். ஓ லெட்டர் தான் வரும், ஓ வராது. சரிங்களா? எல்லாத்துக்குமே இந்த லெட்டர் தான் ஓ. ஓக்கு அப்புறம் என்னங்க? ஔ. ஆ போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு கர்வ் போட்டால் இந்த லெட்டரு ஓ, அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு கர்வ் போட்டால், அப்பர் லைன் போட்டால் ஔ. சரிங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் ஆ போட்டுக்கலாம். லெட்டரெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆ போட்டோங்களா? மேலே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஸோ இந்த புள்ளி வந்து பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஓகேங்களா? இப்போ ஆ போட்டு ஒரு புள்ளி வச்சா சவுண்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஆ போட்டு இங்கே சைடில் 2 பாயிண்ட் வைக்கிறோம், 2 புள்ளி வச்சு அப்பர் லைன் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன சொன்னேன்? பிந்துன்னு சொன்னேன்னா, இது ஏக் பிந்து, இது தோ பிந்து, 2 புள்ளி, தோ பிந்து. ஓகேங்களா? ஏக் பிந்து, தோ பிந்து. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் திஸ் லெட்டர்? அஹா. அஹா. பாருங்கள், நான் மறுபடியும் படிக்கிறேன் ஒரு தடவை, நல்லா கவனிச்சுக்கோங்க. அ ஆ இ ஈ உ ஊ ரு, ஏ ஐ ஓ ஔ அஹா. ஓகேங்களா? இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 13 லெட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இதை நீங்கள் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.